music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். தாய்மை கொண்டாடுற ஒரு சிவிலைசேஷன்ல இருந்துட்டு தாய்ப்பால் பத்தின அவேர்னஸ் இன்னும் சரியா போகாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? பை எனி சான்ஸ்? ஆமாம், கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து தாய்ப்பால்ன்றது ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு 6 மாதம் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தாய்ப்பால் தான் உணவு. இது வந்து தாய்ப்பால்ன்றது ஒரு ஹார்மோனல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்சுவலாக. எப்படி டாக்டர் இது? ஆமாம், இது என்னென்னா நம்ம அம்மா வந்து நம்ம குழந்தை வந்து அழுவுதுன்னு கேட்டாவே அவங்களுக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு அர்பனைஸ்டு சொசைட்டில வந்து என்னால ரொம்ப நேரம் தாய்ப்பால் கொடுக்க முடியல. மெயினா வந்து தாய்ப்பால்ன்றது வந்து ஒரு உயிர், எல்லாமே அதுதான். குழந்தைக்கு வந்து போதுமான அளவுக்கு தாய்ப்பால் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி அம்மா வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனா குழந்தை சைட்ல இருந்தா கண்டுபிடிக்க முடியும். எப்படி? இப்போ யூஸ்வலாவே இந்த தாய்ப்பால்னு வரும்பொழுது மட்டும் ஒரு மித்து இருக்குல்ல சார், அதாவது நீங்க கீரை சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு பேதி ஆகும். கண்டிப்பா கிடையாது. அவங்க மதர் வந்து என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆச்சுன்னா போடுவோம்ல, போட்டு போடுற ஒவ்வொரு உரிமையும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் உண்டு, எல்லாத்துக்குமே. ஸோ அது மாதிரி தாய்ப்பால்ன்றது ஃபஸ்ட்டு 6 மாதத்தும் வர தாய்ப்பால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு கிடைக்கணுன்றது அந்த குழந்தையோட உரிமை. அது தாய்ப்பால் வந்து கண்டினியூஸாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈவன் வந்து அந்த பிரஸ்ட் கேன்சர்லாம் வராதுன்னெலாம் வந்து சில ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ சில பேருக்கு வந்து அடிக்குவேட்டான தாய்ப்பால் இல்லை அப்படின்ட்டு தாய்ப்பால் தானம் பண்ணுறாங்க. தாய்ப்பால் இருக்கு, கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எக்ஸ்ட்ரா வந்து இங்கே நம்ம வந்து மில்க் பேங்க்கே நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து உலகம் ஃபுல்லாக வந்து தாய்ப்பால் வாரம் கொண்டாடுறாங்க. அது வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை ஒரு வாரமாக கொண்டாடுவாங்க. மற்ற நாட்கள்லாம் வந்து ஒன் டே தான் வந்து கொண்டாடுவாங்க. இந்திய நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவர் திட்டக்குடி செந்தில் அவர்கள் பீடியாட்ரிஷியன், அவரோட தொடர்ந்து நிறைய விஷயங்களை உரையாடிட்டு இருக்கோம். இந்த வாட்டி அவர்கிட்ட நம்ம கேட்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் தாய்ப்பால். வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த தாய்ப்பால் பற்றி அதிகமாக பேசணும்னு நினச்சிருந்தோம். தாய்ப்பால் ஏன் முக்கியம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு அர்பனைஸ்டு சொசைட்டியில் வந்து என்னால் ரொம்ப நேரம் தாய்ப்பால் கொடுக்க முடியல, தாய்ப்பால் கொடுக்கறதே ஒரு டிடிஎஸ் ஜாப் ஆகுது, தாய்ப்பாலுக்கு மாற்றாக வேறு என்னென்ன இருக்குது, தாய்ப்பால் விற்பனை, இப்படி இந்த தாய்ப்பாலை சுற்றி இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய கேப்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் ரொம்ப நாள் கொடுக்க வேண்டிய அத்தியாவசியம் என்ன, இதை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஓவர் டு யூ சார். கண்டிப்பாக. அதாவது தாய்ப்பால்ன்றது வந்து மிக முக்கியமான உணவு குழந்தைகளுக்கு. பீடியாட்ரிஷனை வந்து பொறுத்தவரை வந்து நாங்கள் வந்து தாய்ப்பாலில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவோம். குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கணுன்றது. அதுக்கப்புறம் வந்து வேக்சினேஷன், குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போடுறத பற்றி சொல்லுவோம். இன்னொன்று குழந்தை டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வெயிட்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் தான் வந்து நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இது மெயினாக வந்து தாய்ப்பால்ன்றது வந்து அது ஒரு உயிர், எல்லாமே அதுதான், சரிங்களா? அதுதான் வந்து எல்லாமே அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த வந்து பெரும்பாலான தாய்மார்கள் வந்து அதை கொடுக்குறாங்க. சில பேர்த்துக்கு வந்து அதோடைய அவசியம் தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து தாய்ப்பால்ன்றது ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு 6 மாதம் வந்து தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும். தாய்ப்பால் தான் உணவு. ஈவன் வந்து அதில் 88% வாட்டர் இருக்கிறதால நம்ம தண்ணியோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல, தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி வந்து பிறந்த குழந்தை வந்து தாய்ப்பால் ஃபஸ்ட்டு வந்து தாய்ப்பாலை வந்து யூஸ்வலாக கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 3 days இருக்க பாலை வந்து கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம். அது வந்து ஒன்லி 50 ml தான் ஒரு நாளைக்கு சுரக்கும். ஸோ அதுவே அந்த குழந்தைக்கு போதுமான தாய்ப்பால் தான், சரிங்களா? அதனால ஒன்றும் அதை இது பண்ண தேவையில்லை. அதில் நிறைய வந்து நியூட்ரியன்ஸ் இருக்குது, நிறைய வந்து சத்தான பொருள், நோய் எதிர்ப்பு சக்தியான பொருள் எல்லாமே வந்து அதில் அடங்கியிருக்கு. ஸோ அதனால் கொலஸ்ட்ரம் வந்து கண்டிப்பாக தாய்மார்கள் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு 3 daysன்றது. அடுத்தது வந்து அந்த மில்க் வந்து டிரான்சிஷனல் மில்காக மாறும். அப்படின்னா என்ன, அந்த கொலஸ்ட்ரம் திக்கா பால் வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணியாக மாறுறது. அது வந்து அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு அந்த டிரான்சிஷனல் மில்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து மெச்சூர்டு மில்க், அதுதான் நல்லா வந்து பசி நிறைய தண்ணியாக நிறைய வர்றது மெச்சூர்டு மில்க்கு. அது வந்து பசி வந்து போக்குறது, ஃபேட்டு இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயே வந்து முன்னாடி வர பால் வந்து ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வர பால் வந்து 4 மில்க்குன்னு சொல்லுவோம்.
இருக்கும். 4 மில்க். ஆமாம், 4 மில்க்கு. அதுக்கப்புறம் வர 20 நிமிஷம் வர பால் வந்து ஹைன் மில்க்னு சொல்லுவோம். 4 மில்க்னாக்கா வந்து தண்ணியாக தான் இருக்கும், தாகத்தை மட்டும் தான் போக்கும். அதுக்கப்புறம் வர 20 நிமிஷம் வர பாலில் வந்து ஹைன் மில்க்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பசியை போக்குற பால், அதில் தான் ஃபேட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி ப்ரீடம் மில்க்குன்னு இருக்குது. அது என்னென்னா ப்ரீடம் சைல்டு, அதாவது லெஸ் தென் 37 வீக்ஸுக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த தாய்மார்கள் கொடுக்குற மில்க் வந்து ப்ரீடம் மில்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே எதுக்காக சொல்கிறோம்னாக்க, இந்த தாய்ப்பால் வந்து ஒவ்வொரு தாய்க்கும் அதோடைய குழந்தைக்கு கொடுக்குற அளவு அந்த மாதிரி வந்து யூனிக்காக இருக்கும் அந்த தாய்ப்பால் ஒவ்வொருத்தங்களுக்குமே. ஸோ அந்த குழந்தைக்கு அந்த குடலுக்கு வந்து செரிமானம் ஆகிற மாதிரி, ஈஸியாக வந்து அந்த குடலில் அப்சர்வ் ஆகிற மாதிரி அந்த தாய்ப்பால் இருக்கும். ஸோ அதனால் அம்மா எப்பயுமே வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கறத எப்பயுமே நிறுத்தக்கூடாது. ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு தாய்ப்பால் கொடுப்போம். அடுத்தது 6 மாதம் கழிச்சு வந்து உணவோடு சேர்த்து தாய்ப்பால் 2 வயசு வரை கொடுக்கணும். ஏன் 2 வயசு வரை கொடுக்குறோம் அப்படின்னாக்க, நம்ம பிரெயினோடைய நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து 95% மெச்சூர்டு, 95% கம்ப்ளீட் ஆகிறது வந்து 2 இயர்ஸ்லேயே. அப்போ மைலினேஷன் கம்ப்ளீட் ஆகும் அந்த டைமில் தான். சிஎன்எஸ் அந்த மைலினேஷன்லாம், ஆமாம், மைலின் ஷீட்லாம் கம்ப்ளீட் ஆகிறது அப்போ தான். ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து ரொம்ப தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம 2 வயசு வரை நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து போதுமான அளவுக்கு தாய்ப்பால் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்றத அம்மா வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் குழந்தை சைடில் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 முறை வந்து 10 to 12 டைம்ஸ் வந்து யூரின் பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த குழந்தை. அப்படின்னா நல்லா அடிக்குவேட் ஃபீட் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு வந்து 30 கிராம் எடை கூடும் அப்படின்னா நல்லா பால். ஒரு நாளுக்கு 30 கிராம் ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல 30 கிராம், அடுத்த 3 மாசத்துல வந்து 20 கிராம் எடை கூடும், அதுக்கு அடுத்த 3 மாசத்துல 15 கிராம் எடை கூடும், இப்படி. ஸோ வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது பாப்பாவுக்கு டெய்லி எடை கூடுச்சுனாவே நல்லா பால் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு டைமும் பால் குடிச்சிட்டு 2 மணி நேரம் பாப்பா தூங்கும் அப்படின்னா நல்லா பால் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். மொத்தம் 3. ஒன்று வந்து வெயிட் கெயின், 2வது வந்து நல்ல ஸ்லீப், பாப்பா நல்லா தூங்கும் பால் குடிச்சிட்டு, 3வது வந்து ஒரு நாளைக்கு 12 முறை யூரின் போகும். 12 மினிமம் 10 to 12. ஸோ இப்படிலாம் இருந்தாக்க அந்த பாப்பாவுக்கு நல்ல தாய்ப்பால் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து யூரின் கம்மியாக போகுது, ஒரு நாளைக்கு 4 டைம் தான் 3 டைம் தான் போகுதுன்னா அந்த அம்மா ஒழுங்காக பால் கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த பாப்பாவுக்கு வந்து தாய்ப்பால் ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, அம்மா சைடில் வந்து ஒன்று வேணா தெரியும், அவங்க பால் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய மார்பகங்கள் லேசாகும். ஸோ அப்படின்னா வந்து அது வந்து பால் வெளியில் போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லா தாய்மார்களும் இதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நிப்பிள் கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக வந்து கன்ஃபியூஷன் நிப்பிள் பற்றி வந்து கன்ஃபியூஸ், அந்த குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷனை உண்டாக்குறதே தாய் தான். எப்படி இது எப்படி டாக்டர் லேமன் ஸ்டெம்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது வந்து அந்த குழந்தை எப்படி கன்ஃபியூஸ் ஆகும்னாக்க, இப்போ வந்து ஒரு புட்டியில தான் பால் கொடுப்பாங்க, அதை மிக்ஸ்டு மில்க்னு சொல்லுவோம், மிக்ஸ்டு ஃபீடிங்னு சொல்லுவோம். என்னன்னா ஃபார்முலா மில்க்கும் கொடுப்போம், தாய்ப்பாலும் கொடுப்பாங்க. ஏன்னா தாய்ப்பால் பத்தல அப்படின்ட்டு இது கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னாக்க 1 மாசத்துலேயே இது நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அந்த ஃபார்முலா ஃபீடு வந்து லாக்டோஜனோ இல்லை வந்து நான் ப்ரோவோ வந்து ஒரு இதில் பாட்டிலில் வந்து இது பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கமுத்தும் போது நிறைய பால் வந்து நிறைய ப்ரொட்ரூடடாகவும் இருக்கும், நல்லா சொட்டும், நிறைய வரும். ஸோ அந்த பாப்பாவால் வந்து அது நிறைய குடிக்கும், அதில் நிறைய பால் வருதுன்னு நினச்சிக்கும். ஆனால் அம்மா கிட்ட வந்து பாப்பா உறிஞ்சி தான் பால் எடுத்தாகணும். தானா வராது, செட் பண்ணி தான் எடுக்கணும். இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஸ், ஹார்மோனல் ரிஃப்ளெக்ஸ், அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இது வந்து பாப்பா வந்து அப்படி தான் உறிஞ்சி தான் எடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு 2-3 நாள் கழிச்சு பாப்பா என்னன்னா அழ ஆரம்பிச்சிடும். அம்மா கிட்ட வந்து குடிக்கும்போது இந்த இதில் நிப்பிளில் வந்து வரவே இல்லையே, ஏற்கனவே ஒன்று நம்ம குடிச்சதுல நிறைய வந்துச்சு அப்படின்னு பாப்பா வந்து அதை திங்க் பண்ண ஆரம்பிக்கும், அழ ஆரம்பிச்சிடும். இதுகிட்ட அம்மா கிட்ட எடுக்காது. அப்போ என்ன நினச்சிருவாங்க, அம்மா என்ன நினச்சிருவாங்க, நமக்கு வந்து அதாவது நமக்கு பாலே வரல போல் இருக்கு, அதனால நம்ம புட்டி பாலே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க முடிவு எடுத்து புட்டி பால். ஸோ இதுதான் வந்து அந்த நிப்பிள் கன்ஃபியூஷனை வந்து நம்ம அம்மா தான் உருவாக்குவாங்க. ஸோ அது வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். அது அப்படி வந்து தேவைப்படுது, லாக்டோஜன் வேற வழியே இல்லை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா அது பாலாடையில் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஸ்கூப் வந்து 30 ml வாட்டரில் ஒரு ஸ்கூப் 30 இதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து பாலாடையில் 3 பாலாடையாக கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது வந்து அந்த பாப்பாவுக்கு அந்த நிப்பிள் கன்ஃபியூஷன் வராது.
ஸோ அம்மா கிட்ட திரும்ப எடுத்துக்கும் பால். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த இதெல்லாம் நம்ம வந்து அந்த தாய்மார்களுக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து தாய்ப்பால்ன்றது ஒரு ஹார்மோனல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்சுவலாக. எப்படி டாக்டர் இது? ஆமாம், இது என்னென்னா நம்ம அம்மா வந்து நம்ம குழந்தை வந்து அழுகுதுன்னு கேட்டாவே அவங்களுக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம தான் பால் கொடுக்கணும்னு நினைச்சாவே செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். சைட்டு தாட்டு இதெல்லாமே கிரையோடைய அந்த சவுண்டை கேட்டு அவங்களுக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, இது வந்து என்னன்னா 2 ஹார்மோன் இதுக்கு, ப்ரோலாக்டின் அண்ட் இன்னொன்று ஆக்சிடோசின். ப்ரோலாக்டின் ஹார்மோன் தான் வந்து செக்ரீஷன் ரிஃப்ளெக்ஸ், அதாவது செக்ரீஷன் ஹார்மோன். இது ஆன்டீரியோ பிட்யூட்டரின்ற வந்து அங்கிருந்து இது செக்ரீட் ஆகும் இந்த ஹார்மோன். இது என்னன்னா பாப்பா வந்து வாயை வச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து பிரெயினுக்கு போகும், அங்க இருந்து செக்ரீட் ஆகி அது வந்து அவ்வளவு குயிக்கா செக்ரீட் ஆயிருமா சார்? ஆமா, இல்ல ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பால் வந்து சவைய தான், அதாவது குடிக்க தான் வந்து அதுக்கு வந்து மில்க் செக்ரீஷன் வந்துகிட்டே இருக்கும். இவங்க வந்து என்ன நினைச்சிருவாங்க, நமக்கு வரவே இல்லை. சம்டைம்ஸ் அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணி பார்ப்பாங்க, நமக்கு வரவே இல்லை, பாலே கிடைக்கல அப்படின்னு யோசிச்சிருவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாப்பாவுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் மூலமா அது செக்ரீட் ஆகி உள்ள வரும். இங்க வந்துட்டு இது வந்து இன்னொன்று வந்து எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ், அதான் ஆக்சிடோசின் ரிஃப்ளெக்ஸ். அந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா அந்த இதை வந்து பம்ப் பண்ணி வெளியில பாலை தள்ளி விடும். ஸோ அது பாப்பாவே உறிஞ்சி எடுத்துக்கும். ஸோ இதுதான் இந்த 2 ஹார்மோனல் ப்ராசஸ். இந்த ப்ரோலாக்டின்றது வந்து யூஸ்வலாக நைட் டைம்ல நிறைய செக்ரீட் ஆகும். ஸோ வந்து நிறைய நைட் நேரத்தில் நிறைய பால் கொடுக்கணும் மதர். ஸோ இதே மாதிரி இந்த பால் கொடுக்குறாங்கல்ல, ஒரு நாளைக்கு 12 முறை பால் கொடுக்கலாம், 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பால் கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். அவங்க வந்து சப்போஸ் வந்து மதர் வந்து ஆங்ஸைட்டியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பயம் இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, வீட்டில் ஏதாவது சண்டை இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தாக்க அவங்களுக்கு வந்து பால் செக்ரீஷன் குறைஞ்சிரும். ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் அவங்கள மதரை பார்த்துக்கணும். அவங்களுக்கு போதுமான உணவு வந்து கொடுக்கணும். அவங்க நல்லா எல்லா பழங்களும் சாப்பிட்லாம். இதில் வந்து சப்போட்டா, பப்பாயா, அதுக்கப்புறம் வந்து இந்த அத்திப்பழங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். பூண்டு, கசகசா இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பாலை வந்து செக்ரீட் பண்ணுற இது. சரிங்களா சார்? நீங்கள் இந்த நிப்பிள்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கும்பொழுது அது கன்ஃபியூஷன் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. சிலருக்கு இந்த கிராக்டு நிப்பிள், இந்த ரிட்ராக்டிங் நிப்பிள் பற்றிலாம் சொல்லுவாங்கள்ல சார், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார். ஆமாம், ஆக்சுவலாக வந்து ரிட்ராக்டட் நிப்பிள்ன்றது வந்து அந்த மதருக்கு வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே யூஸ்வலாக ஒஜிஷன் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுன்னா என்னென்னா நிப்பிள் வந்து உள்ளே போயிடும். அந்த பாப்பாவால் வந்து லாச்சிங், அந்த அட்டாச்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காது. அதால் வந்து கரெக்டாக வந்து பாலை வந்து குடிக்க முடியாது. ஏன்னா அது உள்ளே போய் புதஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு சிரஞ்சி மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அந்த சிரஞ்சிங் மெத்தடில் அதை வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் வெளியில். அது ஒரு நாளைக்கு 10 முறை அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தாக்க அது வந்து நார்மலாக வந்துடும். ஸோ நார்மலாக வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து இது பண்ணலாம். இது வந்து ஆன்டிநேட்டல் பீரியட்லேயே, அதாவது டெலிவரிக்கு முன்னாடியே இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கிராக் சோர் நிப்பிள் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ யூஸ்வலாகவே இந்த தாய்ப்பால்னு வரும்பொழுது மட்டும் ஒரு மித்து இருக்குல்ல சார், அதாவது நீங்கள் கீரை சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு பேதி ஆகும், நீங்கள் வந்து வேற ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க, மருந்து மாத்திரை எடுத்திங்கன்னா தாய்ப்பால் வழியாக போயிடும் அப்படின்ற ஒரு மித்து இருக்குது. அது போக நீங்கள் தாய்ப்பால் நிறையா கொடுத்தீங்கன்னா உங்களோட அழகு போயிடும், இந்த மாதிரியான மித்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார். இப்போது இந்த மாதிரி தாய்ப்பால் விஷயத்தில் இருக்க மித்ஸ் என்ன, அதனோட ட்ரூத் என்ன சார்? எதெல்லாம் மித்து, எதெல்லாம் ட்ரூத்து? இல்லை ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல மெடிசன் மூலமாக சம்டைம்ஸ் வந்து ஆன்டிசைக்காட்டிக் டேப்லெட்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து தாய்ப்பால் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மாதிரி இருக்கு. ஆமாம், தாய்ப்பால் வந்து அவங்க வந்து கொடுக்க தேவையில்ல. மற்றபடி வந்து எதுவும் கான்ட்ராண்டிகேஷன் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அவங்க மதர் வந்து என்ன வேணாலும் சாப்பிடலாம், அதனால கிடையாது. நான் இது சாப்பிட்றதால சளி வந்துடும், இது சளி பிடிக்கிறதால அது பாப்பாவுக்கும் சளி போயிடும் அப்படின்னு சொல்றதும், கீரை சாப்பிட்றதால டயரியா போகுன்றது, இதெல்லாம் சும்மா. சரிங்களா? பால்லாம் கிடையாது. தாய்ப்பால் தான் பியூரான பால். அது வந்து கெட்டு போற பால்லாம் கிடையாது. இன்னும் வந்து சீப்பஸ்ட் அண்ட் ரொம்ப வந்து ஈஸிலி அவைலபிள், ரொம்ப வந்து ரொம்ப நல்ல ஒரு
உணவு அது குழந்தைங்களுக்கு. நம்ம யூஸ்வலாக நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, நம்ம ஓட்டு உரிமை வந்து 18 வயசு ஆச்சுன்னா போடுவோம்ல, ஓட்டு போடுற ஒவ்வொரு உரிமையும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் உண்டு எல்லாத்துக்குமே. ஸோ அது மாதிரி தாய்ப்பால்ன்றது ஃபஸ்ட்டு 6 மாதத்தும் வர தாய்ப்பால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு கிடைக்கணுன்றது அந்த குழந்தையோட உரிமை அது. ஆனால் அதை வந்து நம்ம பெரியவர்கள்லாம் சேர்ந்து அந்த உரிமையே சில வீட்டில் மறுத்துடுறாங்க. அது மிகப்பெரிய தவறான ஒன்று. ஸோ அதனால தான் நான் வந்து இதை பற்றி பேசும்போது நிறைய வந்து அவங்களுக்கு சொல்லிடுவேன். அந்த குழந்தைக்காக நான் பேச ஆரம்பிச்சிருவேன். ஓகே, இப்போ இந்த தாய்ப்பால் நிறையா கொடுக்கும்பொழுது என்னுடைய அழகுக்கு போயிடும், நான் நிறைய நாள் கொடுக்கல, நான் 6 months கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு இடையில ஸ்டாப் பண்ணுறாங்களே, இஸ் தட் ட்ரூ சார்? இல்லை, இது ஆக்சுவலாக அப்படி எதுவும் இல்லை. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நல்லா வந்து தாய்ப்பால் வந்து கண்டினியூஸாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈவன் வந்து அந்த பிரஸ்ட் கேன்சர்லாம் வராதுன்னெலாம் வந்து சில ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அழகுலாம் குறையாது. தாய்மைன்றதே ஒரு மிகவும் வந்து ஒரு அழகான அந்த பீரியடு ஃபேஸ். ஸோ அந்த ஃபேஸ் அந்த டைமில் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறது வந்து மிக அவசியமானது. அதனால அப்படிலாம் எதுவும் கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கறதால அம்மாவுக்கு என்ன நன்மைகள்னாக்க, உடனே பிரெக்னென்ட் ஆகாம அந்த லாக்டேஷனல் அமெனோரியான்னு சொல்லுவாங்க, அந்த பீரியட்ஸ் வராமல் இருக்கும். அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு உடனே அவங்க வந்து கன்சீவ் ஆக மாட்டாங்க. ஸோ அது ஒரு நல்லது அம்மாவுக்கு. இன்னொன்று வந்து வயிறு வந்து அந்த கான்ட்ராசெப்டிவ் மெத்தட். ஆமாம், கான்ட்ராசெப்டிவ் மெத்தட். ஓகே. ஸோ அதோடைய வயிறுலாம் அளவுலாம் குறைய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி இது அம்மாவுக்கு நல்லது. இன்னொன்று குழந்தைக்கும் அம்மாவுக்கும் பாண்டிங் நல்லா வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து நிறைய அது ஊட்டச்சத்து, போதுமான அளவுக்கு வந்து ஊட்டச்சத்து அதில் இருக்கும். அதில் வந்து இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்திலாம் வந்து அதில் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும் கட்டாயமா. இன்னொரு மித்தா என்னன்னு எனக்கு தெரியல, ஐ மேபி ராங், இந்த தாய்ப்பால் இருந்தால் எடுத்து அதை கண்ணில் விடுவோம், மெட்ராஸை வந்ததுன்னா நீங்கள் தாய்ப்பாலை கண்ணில் விடுங்க, அதுக்கு உண்மையிலே அந்த அளவு ப்ரொடெக்டிவான, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அதில் ஆன்டிபாடிஸ்லாம் இருக்குது குழந்தையை காப்பாற்றுன்னு, ஒரு கண் நோயை தீர்க்கும் அளவுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஊர் பக்கம் அதை வாங்கிக்க தாய்ப்பால் இருந்தால் கொடுங்க கண்ணில் விடுறன்றது இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி எதுவும் ஸ்டடிஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி சில இப்போ செங்கல்பட்டுலாம் இருக்குல்ல, அந்த ஏரியாவெலாம் அந்த கழுதுப்பால் ஊற்றுவாங்க. ஆமா, பேச்சு வர மாட்டேங்குது அப்படின்னு. ஆமா, அந்த குழந்தைக்கு எடுத்து கழுதப்பாலை ஊற்றிடுவாங்க. நான் முதல்ல எனக்கே கொடுத்துருக்காங்க சார். அப்படியா? ஸோ அதெல்லாம் தவறான ஒரு இது. இன்னொன்று, நான் மதுரையில் படித்தேன் MD. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, நான் அந்த ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு எல்லாத்துக்கும் அதை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்தப்ப ஒரு குட்டி பாப்பாவுக்கு அப்பதான் பிறந்திருக்கு, அன்னைக்கு 1வது இல்லைன்னா 2வது நாள் இருக்கும். அந்த குழந்தைக்கு பவண்டோ ஊற்றி கொடுக்குறாங்க. ஆமா, மதுரைக்காரைய எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு. பவண்டோ, அப்புறம் காஃபி கொடுப்பாங்க குழந்தைக்கு. ஆமா, இதெல்லாமே. அப்புறம் வந்து பிறந்த குழந்தைக்கு தான் சொல்றேன். அது இல்லாம அந்த சக்கரை தண்ணியை தொட்டு வைப்பாங்க, சேனை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாமே வந்து ஒரு தவறான முறை. அது என்னன்னா, அதனால வந்து இன்ஃபெக்ஷன் தான் ஆகும், பாக்டீரியல் செப்சிஸ் போகும் குழந்தை. அப்புறம் தேவையில்லாம ஐசியூல அட்மிட் பண்ற மாதிரி வரும். இதெல்லாம் வந்து தேவையில்லாத இது. தாய்ப்பால் மட்டும் அது மட்டும் கொடுத்தாவே போகும். அப்ப இன்னொரு விஷயம் கேட்கணும் சார். இப்போ தாய்ப்பாலுடைய அத்தியாவசியம் நீங்க சொல்றீங்க, அந்த பாண்ட் சொல்றீங்க. இப்போ ஒரு நகரமயமாகப்பட்ட சூழல்ல நிறைய டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியாத சமயத்துல வந்து மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி குழந்தைக்கு கொடுக்குறாங்கல்ல, அது வந்து குட் ப்ரொசீஜர் தானா? இல்லை அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதை எப்படி சரிவிகிதமாக கரெக்டான உணவாக கொடுக்க முடியும்? எப்படி அதை நம்ம கரெக்டாக அட்ரஸ் பண்ணணும் சார்? அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸஸ் என்ன? இல்லை, யூஸ்வலாக வந்து அது ஒரு நல்ல மெத்தட் தான். ஆக்சுவலாக வந்து பிரஸ்ட் பம்பை வச்சு பாப்பாவுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளில எடுத்து வச்சுட்டு அவங்க மதர் வந்து வேலைக்கு போயிடலாம். திரும்ப வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க அதை கொடுத்துக்கலாம். அது வந்து இப்போ வந்து தாய்ப்பாலை வந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம்னா ஒரு 6 to 8 hours வரை அது கெடாமல் இருக்கும். 6 hours வரை ரூம் டெம்பரேச்சர்ல கிடாது. அதே வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம்னாக்க அது வந்து ஒரு 24 hours வரை கெடாம இருக்கும். 4 degree சொல்லிட்டு. ஆமா, 4 degree. ஆமா, பிலோ 4 தேவையில்ல. ஆனா வந்து -20 degreeலன்னா 3 மாசம் 6 மாசம் வரை அதை வச்சுக்கலாம் ஃப்ரீசர்ல. ஓகே. ஸோ வந்து கெடாம இருக்கும். ஸோ ஆனால் நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் நீங்கள் வந்து வச்சு 24 hours நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை எடுத்து வச்சு வெளியில் கொஞ்சம் பண்ணிட்டு கொடுங்க. ஆமாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அது பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிற தாய்மார்கள் அதை நீங்கள் இது பண்ணலாம். அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம வந்து 1 வருஷம் ஆக்சுவலாக
மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து 1 இயர் வர லாக்டேஷனல் பீரியடுக்காக லீவ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயினா அவங்க வந்து 1 வருஷம், ஆமாம் 1 வருஷம் லீவ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் வந்து குழந்தைக்கு அது எதுக்குன்னா இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக தான். ஸோ அதனால் வந்து தாய்ப்பால் அவ்வளோ முக்கியமானதுன்றதால தான் கவர்மெண்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணி தான் அந்த குழந்தைக்கு உண்மை. மித்ஸ் எல்லாம் சொல்லும்பொழுது எனக்கு இன்னொரு மித்து எனக்கு இருந்தது. சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடு பண்ணிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் உங்கள் ஹஸ்பண்டோட வச்சுக்காதீங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க, நீங்கள் ஒரு ஹார்னியான மூடில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் தாய்ப்பால் திரிஞ்சிரும், இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஹவு ட்ரூ சார் இது? இல்லை அப்படிலாம் கிடையாது சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ஆக்சுவலாக வந்து இப்போ சில பேரில் நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து அந்த குழந்தை 1 இயரே ஆகாது கன்சீவ் ஆகி வருவாங்க, சரிங்களா? அது அந்த பர்த் இன்டர்வலை வந்து கரெக்டாக பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. திடீர்னு ஏன்னா அந்த அமெனோரியா பீரியடில் இருப்பாங்க, அது வந்து அவங்களுக்கு வந்து இது வராது, பீரியட்ஸ் வராத டைமில் இவங்க வந்து இன்டர் கோர்ஸ் வச்சுட்டாங்கன்னா திடீர்னு கன்சீவ் ஆகிடுவாங்க, அப்புறம் திடீர்னு வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு அட்லீஸ்ட் 3 வருஷமாவது கேப் இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான தாயோட உடல் நலம் கருதி, தாயோட உடல் நலமும் அப்பதான் இருக்கும், ஃபர்ஸ்ட் குழந்தையும் ஒழுங்கா வளர்க்க முடியும். ஆனா இவங்க வந்து அதுக்குள்ளேயேனாக்க ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் வந்து 1 இயர் தான் கேப் இருக்கும், தெம்பு இருக்காது போதுமான. ஆமா, அவங்களுக்கு திரும்ப இப்போ வந்து ஒரு பிரசவம் ஆச்சு, இன்னொரு பிரசவம்னா அதுல நிறைய உதிரப்போக்கு இருக்கும், அந்த மதர் வந்து அனீமியாவா இருப்பாங்க, ரத்த சோகையோட இருப்பாங்க, அந்த குழந்தைக்கு போதுமான ரத்தம் போய் சேராது. ஸோ அதனால வந்து அந்த குழந்தையும் வந்து ஒரு ப்ரீடம் சைல்டாக பிறக்கலாம். பயமுறுத்துறதுலாம் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது பயமுறுத்துறதுக்காக சொல்லப்பட்டதான இதெல்லாம் இது மேபி இருக்கலாம், அது தெரியறது அப்படிலாம் எதுவும் எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது சார். இப்போ இந்த தாய்ப்பால் கொடுக்கறது, இந்த நிப்பிள் கன்ஃபியூஷன், இது எல்லாம் எனக்கு புரியுது சார். ஆனால் ஒரு குழந்தை வந்து கரெக்டாக லேட்ச் பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு வந்து இந்த லாக்டேஷன் பண்ணும்பொழுது டாக்டர்ஸ் கேட்குறாங்க, நர்சஸ் கேட்குறாங்க, அந்த லாக்டேஷன் பொசிஷன் கரெக்டான லேட்சிங் பொசிஷன்ன்றது அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன? யூஸ்வலாக வந்து அதோடைய குழந்தையுடைய பாடியும் ஹெட்டும் வந்து ஒரே லைனில் இருக்கணும். ஓகே, சரிங்களா? நல்லா வந்து மதர் வந்து கம்ஃபர்டபுளாக பின்னாடி சாஞ்சிட்டு ஒரு பில்லோ கூட வச்சுக்கலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டே கொடுக்கலாம், இல்லை வந்து லைன் படுத்துட்டும் கொடுக்கலாம், சரிங்களா? ஆனால் வந்து குழந்தையோடைய இது வந்து நோஸ் வந்து நிப்பில் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ ஹெட்டும் அண்ட் பாடி வந்து நேர்கோட்டில் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். குழந்தை வந்து ஃபுல்லாக வந்து அந்த யூஸ்வலாக நிப்பிள் அதை சுற்றி இருக்கிறது ஏரியோலான்னு சொல்லுவோம். ஸோ அந்த கருப்பு பார்ட்டு அது ஃபுல்லாகவே வந்து வாயில் இருக்கணும், காம்பு மட்டும் போகணும்னு அவசியம், ஃபுல்லாக உள்ளே போகணும். இந்த அப்பர் ஏரியோலார் பார்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கலாம், லோயர் ஏரியோலார் ஃபுல்லாக வந்து குழந்தையோட மவுத்தில் இருக்கும், குழந்தையோட லோயர் லிப்பு வந்து எவர்ட்டடாக இருக்கும் எடுத்த மாதிரி, ப்ளஸ் வந்து சின் வந்து டச் பண்ணிட்டு இருக்கும் பிரஸ்ட்டை. ஸோ இப்படிலாம் இருந்தாக்க அந்த குழந்தை நல்லா லாச் ஆகிருக்கு, அந்த குழந்தைக்கு நல்லா பொசிஷனில் சக்கிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த குழந்தையும் வந்து சக் பண்ணும், யூசுவலா சக் 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 அப்புறம் ஸ்வாலோ. ஸோ இப்படி தான் வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். சக்கிங், ஸ்வாலோ ப்ளஸ் பிரீத், இது 3மே நடக்கணும். ஸோ இது வந்து ஒரு இதுவாக ஈவெண்ட்டாக அதுவாக நடக்கும். பாப்பா வந்து போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் சக் பண்ணி வாயில வச்சுட்டு அப்புறம் ஸ்வாலோ பண்ணும், சப்பி உறிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் முழுங்கும். ஆமாம், அப்படிதான். ஸோ அதுக்கப்புறம் அப்போ வந்து பிரீத் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த பால் குடிச்சதுக்கு அப்புறம் சில பேர் தோல்ல போட்டு அதுக்கு ஏப்பம் வர்ற வரைக்கும் தட்டுங்கன்றாங்க, அது கரெக்ட் ப்ரொசீஜரா சார்? ஆமா, அது கரெக்ட் ப்ரொசீஜர் தான். ஏன்னா இப்போ வந்து குடல் வந்து சரியா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அப்போ கொஞ்சம் வந்து பாப்பாவுக்கு வந்து பால் கொடுத்த உடனே ஃபுல்லாக ஸ்டமக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா பாப்பா வந்து எகுத்து மேலே ரீவெஜிடேட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னாக்க அந்த மாதிரி வரும்போது அது ஆஸ்பிரேட் ஆயிடுச்சுன்னா உள்ள நுரையீரல் உள்ள போயிட்டு அது வந்து இன்ஃபெக்ஷனை கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம், நிமோனியா காய்ச்சல்லாம் வரலாம். ஸோ அதனால என்ன பண்ணா ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா பாப்பாவை தோளில் போட்டு தட்டி ஏப்பம் வந்ததுக்கப்புறம் கீழே போகிறது வரைக்கும் நல்லது தான், சரிங்களா? அதே மாதிரி சில குழந்தைங்கள்லாம் நியூபார்ன் பேபிஸ் வந்து மோஷன் வந்து பாப்பா பால் குடிச்சிக்கிட்டே இருக்கும்போதே மோஷன் போயிடுது அப்படின்னு, கேஸ் போகிறதா இருந்தாலும் மோஷனே போகும். அது வந்து நார்மல் தான், அது வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நார்மல் ரிஃப்ளெக்ஸ் தான். ஒரு நாளைக்கு 10 முறை மோஷன் போனாலும் இது பண்ணும்போதெல்லாம் மோஷன் போகிறதும் நார்மல் தான்.
அதே வந்து நியூபோர்ன் சைல்டு வந்து ஒரு 4-5 நாள் 6 நாள் வந்து மோஷனே போகல அப்படின்னாலும் நார்மல் தான். அது ஆனால் வந்து காற்று போகும், ப்ளஸ் வந்து வயிறு வீக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். சரிங்களா? மற்றபடி பால் குடிக்கும், யூரினா போயிடும். ஆனால் மோஷன் போகல 6 நாளா அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூ. இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஊர்க்காரங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, குடலாத்த விழுந்துருச்சு, உரம் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் போட்டு இந்த காலில் கிடச்சி உரம் எடுப்பாங்க. குடலாத்தம்னா இப்போ எங்கள் ஊர்லேயே அதான் சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே தானே பக்கம் தான், விழுப்புரமா? குடலாத்த விழுந்துருச்சு, உரம் விழுந்துருச்சு, இந்த மாதிரி சொல்கிறத வந்து இது கரெக்டா சார்? இல்ல, அது ஆக்சுவலா குடலாத்தெல்லாம் விழாது, அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அவங்க வந்து பாட்டிங்களை வச்சு நிஜமா குழந்தை பிறந்த உடனே வீட்டுல ஹோம் டெலிவரின்னு வச்சுங்களேன், பாட்டி வந்து இந்த பிறந்த உடனே வந்து தலைக்கு தூக்கி 2 தட்டு தட்டும். அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த பாட்டி அந்த குழந்தைய படாத ஆமா. அதுக்கப்புறம் குடிக்க வைக்கும் போது வாய் வச்சு உறிஞ்சி சளி எடுப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. அந்த பாட்டிக்கு ஒரு டிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா குழந்தைக்கு போயிடும், எல்லாமே போயிடும். இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே டைரக்டா போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த பாட்டி இப்போ என்ன சொன்னீங்க நீங்க, இது குடலாத்தம் வந்து ஆக்சுவலா குடலாத்தமும் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த சின்ன வயசுல வச்சுலாம் இது பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் உரம் உரம்ட்டு இதுல போட்டு உருட்டுவாங்க, அந்த சேலையை வச்சு உருட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அந்த மதுரை சைடுல வந்து இன்னொன்னு தொக்கம் எடுப்பாங்க. குழந்தைக்கு வந்து டைரியா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வாயோட வாய் வச்சு எடுப்பாங்க, உறிஞ்சி எதுவும் எடுத்து இங்க பாருங்க உங்க குழந்தை இதெல்லாம் முழுங்கிடுச்சு அப்படின்றாங்க. ஆனா உண்மையிலே அது இது பண்ணாது. அவன் ஏற்கனவே ஒண்ணு வாயில வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவான். சரிங்களா? அது மாதிரி வந்து தவறான இதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணக்கூடாது. இன்னொரு ஒரு டவுட் டாக்டர், இப்போ சில பேருக்கு வந்து அடிக்குவேட்டான தாய்ப்பால் இல்லை அப்படின்ட்டு தாய்ப்பால் தானம் பண்றாங்க. தாய்ப்பால் இருக்கு. இப்போ நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க ஒரு மதரோட பாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மாசம் வந்து ஒரு ஈருடல் ஓர் உயிர் அந்த மாதிரி தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ இன்னொரு மதரோடைய தாய்ப்பால் வாங்கும்பொழுது அது அந்த குழந்தைக்கு ஒவ்வாமை கொண்டு வராதா கேட்குறேன். எல்லா தாய்ப்பாலும் ஒன்று கிடையாது தான். இப்போ மாற்றி கொடுக்கும்பொழுதோ இல்லை சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, தாய்ப்பால் வரல வேற ஒரு ஃபீடிங் மதருக்கு கொடுக்க சொல்றாங்க. சினிமாவில் கூட அந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்த்துருப்போம். தாய்ப்பால் வந்து ஹியூமன் மில்க் வந்து ஒவ்வாமையெல்லாம் வரல இதுவரை. வேற தாய்ப்பால் கூட பால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எக்ஸ்ட்ரா வந்து இங்கே நம்ம வந்து மில்க் பேங்கே நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம். அந்த மில்க் பேங்க் எதுக்குனாக்க நிறைய எக்ஸ்ட்ரா வந்து மில்க் செக்ரீட் ஆகுதுல்ல, அவங்க வந்து அவங்க குழந்தைக்கும் கொடுத்துட்டு மீதியை வந்து இங்கே வந்து சிக்கா இருப்பாங்க அந்த குழந்தைங்க, மதருக்கு வந்து கொடுக்க முடியாது. மதரும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு இந்த மில்க் பேங்க்ல இருந்து பால் எடுத்து கொடுப்பாங்க. சோ வந்து இப்ப தாய்ப்பால் ஒவ்வாமை வராது, கவ் மில்க் தான் ஒவ்வாமை வரும். சரிங்களா? கவ் மில்க் அலர்ஜி வேணா வரும். ஏன்னா அதோடைய புரோட்டீன் அதோடைய இதெல்லாம் வந்து வேற, அந்த மில்க்ல இருக்க புரோட்டீன்லாம் வேற. அதனால அதுதான் வந்து அலர்ஜி ஆகும். ஹியூமன் புரோட்டீன் வந்து ஹியூமன் மில்க் வந்து எதுவுமே அலர்ஜி ஆகாது, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்து உலகம் ஃபுல்லாக வந்து தாய்ப்பால் வாரம் கொண்டாடுறாங்க. அது வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை ஒரு வாரமாக கொண்டாடுவாங்க. மற்ற நாட்கள்லாம் வந்து ஒன் டே தான் வந்து கொண்டாடுவாங்க. இப்போ டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா அது 1 டே தான் கொண்டாடுவாங்க. பட் இது தாய்ப்பால் மட்டும் வந்து ஒரு வாரம் கொண்டாடுவாங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து தாய்ப்பால் அவ்வளோ அவசியமானது. இப்படி ஒரு தாய்மையை கொண்டாடுற ஒரு சொசைட்டி அல்லது தாய்மையை கொண்டாடுற ஒரு சிவிலைசேஷன்ல இருந்துட்டு தாய்ப்பால் பற்றின அவேர்னஸ் இன்னும் சரியாக போகாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா டாக்டர், பை எனி சான்ஸ்? ஆமாம், கண்டிப்பாக நினைக்கிறேன். தாய்ப்பால் பற்றி வந்து நிறைய அதாவது நிறைய வந்து அதாவது முடிஞ்ச அளவுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். மதரால் முடியல, கண்டிப்பாக வந்து கிடைக்கிறது கஷ்டம் குழந்தைக்கு அப்படின்னா தான் நம்ம ஃபார்முலா ஃபீடு போகணும். அதுவரை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதை வந்து ஒவ்வொரு பீடியாட்ரிஷனும் இல்லை, ஒவ்வொரு டாக்டருமே அதை வந்து நிறையா வந்து அவங்க ப்ரமோட் பண்ணணும். அப்போ தான் வந்து தாய்ப்பால் வந்து போய் சேரும் ஒவ்வொரு வீட்லேயும். அது ப்ளஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு எஜுகேட்டட் மதராக இருக்காங்க, ஓரளவுக்கு கொடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த தாய்ப்பால் பற்றி பேசும்போது தொடர்ந்து ஒரு பால் கட்டிக்கிறதுன்றது, எனக்கு பால் கட்டிச்சு, ரொம்ப பிரெஸ்ட் ஹெவினஸ் இருக்குது, கஷ்டப்படுறேன், இதெல்லாம் வந்து சிலர் சொல்லுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதை எப்படி அணுகணும் டாக்டர்? இது ஒரு கேள்வி. இன்னொன்று, அந்த மாதிரி கட்டிக்கிடுச்சுன்னா சில ஊர்களில் வந்து இன்னும் பிரெஸ்ட் மேலே வந்து காலை வச்சு அரக்கி விடுறது, கையை வச்சு அரக்கி விடுறதுலாம் பண்ணுறாங்களே, இது இஸ் இட் கரெக்ட் சார்? இந்த மாதிரி பால் கட்டிச்சுன்னா என்ன பண்ணணும்? இல்லை, அது அப்படி வச்சு அரைக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கட்டிடுச்சுனாக்க
அது வந்து பிரஸ்ட் என்கரேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து அதை ஸ்கியூஸ் பண்ணி அந்த பிரஸ்ட் மில்கை எடுத்துடலாம், ஸ்கியூஸ் பண்ணி எடுத்துடலாம். ப்ளஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா டாக்டர் அணுகி வந்து அதுக்கு தேவையான மெடிசன் வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான ஒழிய அதை காலை வச்சு அரைக்கி அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது மதருக்கு டேஞ்சரஸ்ஸு. சரிங்களா? அந்த அதே மாதிரி பால் கட்டியிருக்குனாக்கா அதை விட்டோம்னா பிரஸ்ட் ஆப்சஸாக போய் முடியும். ஸோ அதனால வந்து அதை உடனே இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் நீங்கள், அதுவே அவங்களுக்கு அது ஆபத்து. அதில் ஆப்சஸ் அதில் வந்து சீழ் கட்டி மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்ஜனை பார்த்து அது இது பண்ணி ஐஎன்டிலாம் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து முன்னாடியே வந்து தாய்ப்பால் கட்டியிருந்தால் அதை ஸ்கியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டாக்டரை பார்த்து மெடிசன் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே சார், தாய்ப்பால் பற்றி நிறையா தெரிந்த விஷயங்களையும் விரிவாகவும் தெரியாத விஷயங்களை வந்து சுருக்கமாக அழகாகவும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. அடுத்த ஒரு எபிசோடில் சீக்கிரமாக சந்திப்போம். கண்டிப்பாக. நன்றி. நன்றி. Subscribe to One India and never miss an update. Play music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.